ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 28 டே 28 28வது நாள். இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். ஜான் 31 கம்மிங் சாட்டர்டே திருப்பதி போலான்னு இருக்கேன். திருப்பதி டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஆ ஃபர்ஸ்ட் டைம் திருப்பதி போறேன். லார்ட் வெங்கடேஸ்வரா தரிசனம் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப் டைம்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. என்னோட கஸ்டமர் மூலியமா தான் டிக்கெட் புக் பண்ணேன். அவரு மாசமே அவரு வந்து அந்த ₹300 டிக்கெட் புக் பண்ணி அவர் சோலோவா போயிட்டுருந்தாரு. அந்த ஸ்டோரி கேட்குறப்போ ஒரு ஏர்ஜ் அ நம்மளும் சேர்ந்து போலாம் அப்படின்ற மாரி. 3 மந்த்ஸ்க்கு போட்டுட்டேன். 3 மாசமும் லாஸ்ட் சண்டே ஆர் சாட்டர்டே டிக்கெட் இருக்கு. ஸோ திருப்பதிக்கு போறதுக்கு முன்னாடியே அது ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் மாரி இந்த மந்த் ஃபுல்லாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மள சுத்தி நடக்கிற மாரியே இருக்கு. அண்ட் எவ்ரிதிங் இஸ் ட்ரூ. ஸ்பிரிச்சுவாலிட்டி லீட்ஸ் டூ ஹேப்பினஸ். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நம்ம எல்லா நல்ல விஷயங்களும் இதனால தான் நடக்குதுன்றத எடுத்துக்கிற மைண்ட் செட் உண்டாக்கிக்கிறதுல இருக்கு. அண்ட் திருப்பதி எல்லாரும் போயிட்டு வந்தத கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப கூட்டமா இருக்கும். தரிசனம் 6 மணி நேரம், 5 மணி நேரம் ஆகும். அந்த ஒரு இந்த மாரி ஸ்டோரீஸ் கேட்டுருக்கேன். அண்ட் கிளீனா, நீட்டா இருக்கும். நெறையா ஆப்ஷன்ஸ் இருக்கு தரிசனத்துக்கு. டிக்கெட் முன்னாடியே ஃபில் பண்ணணும். அந்த மாரி ப்ரொசீஜர்ஸ் நெறையா இருக்கு. அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட். அண்ட் போயிட்டு வந்துட்டு எப்படி என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஷேர் பண்றேன். அண்ட் எல்லா ஒவ்வொரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நடைமுறை ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்றாங்க. நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற நல்லத எடுத்துக்கிட்டு அவங்களோட ட்ராவல் பண்றதே நம்ம வெளிய ஃப்ரெண்ட்ஸ் தேடணும்னு அவசியமே இல்ல. நமக்கு வர இந்த கஸ்டமர் மூலியமா இருக்க அவங்க மூலியமான நட்பே போதுமானதா இருக்கு. லைஃப்ப சுத்தி அவ்வளோ பாசிட்டிவா அவங்க இருந்தாவே, மோரோவர் ஒரு ப்ரொஃபஷனல் ரீதியாவும் ஒரு லிங்க் கிடைக்குது. அண்ட் இட்ஸ் அ இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். நம்ம இந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம ஒரு நட்ப உண்டாக்கிக்கிட்டோம்னா. அண்ட் நெறைய பேர் நெறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம பேச பேச அ ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் அ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கேதர் பண்ணிக்கலாம். மேபி 90% ஆஃப் தட் எல்லாருமே நம்மளோட ஒரு 10, 15 வயசு கூட உள்ளவங்க. ஸோ எல்லாருமே ஜெயிச்சவங்க. அ ஒரு செட்டில் ஆயிட்டு இருக்கவங்க. அந்த மாரி ஒரு வெளியில மோட்டிவேஷன் தேடுறதுக்கு உண்டான வேலையே கம்மி. அவங்க மூலியமா கிடைக்கிற மோட்டிவேஷனே அதிகம். ஆ நெறைய பேர் நெறைய விதமான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸஸும் ஃபாலோ பண்றது கேட்குறப்போ ஆச்சரியமா இருக்கு. இவர் இப்படியா? அவர் இப்படியா? அப்படின்ட்டு. ஒருத்தர்லாம் அமாவாசைக்கு மேல்மருவத்தூர் போறாரு. ஆ காலையில வியாபாரம் முடிச்சுட்டு பஸ் ஏறி போயிட்டு, அந்த அந்த பிரின்சிபல விடாம இருக்காரு. இன்னொருத்தர் பிரதோஷத்துக்கு தஞ்சை பெரிய கோயில் போய் அன்னதானம் போடுறாரு. ஆ அது ஒரு பிராக்டிஸ் பண்றாங்க. எல்லாருமே அவங்க ஸ் சார்ந்த பிரின்சிபலோட ஒட்டியே வாழ்க்கைய கடத்துறது பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு. அண்ட் சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கிறாங்கல்ல, அது பண்றதுனால. ஆ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால எது முடியுமோ அத நம்மளும் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம லைஃப் ஸ்டைல்ல ஒத்துக்குச்சுன்னா, நம்மளும் அத ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா, நமக்கும் ஒரு வே ஆஃப் லிவிங் ஸ்பிரிச்சுவலா அண்ட் சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ மேக்ஸிமம் அவங்களுக்கிட்டயே ஒரு ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்றதுனால, நம்ம இந்த மாரியான டேக் அவேஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ப்ரொஃபஷனல் ரீதியாவும், நம்ம பெர்சனல் ரீதியாவும் நமக்கு பெரிய மாறுதல்கள் ஏற்படுறத வந்து கண்கூட பார்க்க முடியுது. ஸோ, அ பெட்டர் லைஃப் அஹெட். ஜஸ்ட் நம்ம மைண்ட் செட் மாத்திக்கிட்டா போதும். அ ரொம்ப செலவு பண்ணவும் தேவையில்ல. ஒரு நல்ல விஷயத்த தேடுறதுக்கு, பேசுறதுக்கு, எண்ணுறதுக்கு அ இத தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இதெல்லாமே ஒரு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல தான் அந்த விஸ்டம் கிடைக்கிற மாரியான சூழல் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஆ
20 வயசுல இருந்தும் அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கேன். 30 வயசுல தான் புரியுது. அவங்களுக்கு உண்டான பிராக்டிஸஸ ஃபாலோ பண்ணணும்னு ஒரு அர்ஜ் வருது. அது ஏன் அப்போ வரலன்னு இப்போ கொஸ்டின் நம்ம நெனச்சுக்கிட்டு இது பண்றது வேஸ்ட்டு. ஆ எது எது எப்பப்போ நடக்கணுமோ, அது அது அப்பப்போ நடக்கும். நல்லதாவே நடக்கும். அண்ட் எல்லாருமே அவங்கவங்க வாழ்க்கையில எப்படி இருந்தாலுமே, அவங்க தகுதிக்கு ஏற்ப இப்ப அப்படி அப்படி இருக்கோம். நம்ம இதுக்கு மேல நடக்கிறத மட்டும் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு, அ அது பாசிட்டிவா அண்ட் நல்லதா இருக்கணுன்ட்டு நெனச்சுட்டு, நம்ம வாழ்க்கைய நோக்கி பயணிச்சோம்னா, அ ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல இத நம்ம முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கலாம். முன்னாடியே நம்ம இதெல்லாம் இருந்திருந்தா, இந்த இந்த இதெல்லாம் நமக்கு நடந்திருக்காது. அப்படின்ற மாரி விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காம, இதுக்கப்புறம் என்ன நம்ம மாறுதல்கள நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிட்டு, அ எந்த மாரியான ஸ்பிரிச்சுவல் வே ஆஃப் லிவிங்ல இருக்கணும், எந்த மாரி ரூட் சூஸ் பண்ணணுன்ற ஒரு விஸ்டம் வந்துருச்சு. அத எப்படி சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுன்றத அ கோல் செட் பண்ணி நம்ம போயிட்டுருந்தோம்னா, அ ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு ப்ராசஸா இருக்கு. இந்த லைஃப வாழ்றது ரொம்ப கஷ்டமாவே இல்ல. அண்ட் எல்லாமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி லைஃப் மாரி, அ யூ வில் பி டெஸ்டின்ட். இந்த இந்த ஜெனரேஷன்ல உங்களுக்கு உண்டான பணி என்னவோ, அத நீங்க பண்ணிட்டு தான் போவீங்க. அது அந்த யுனிவர்ஸ் வந்து உங்கட்டருந்து எடுத்துக்கும். அதுக்கேத்த மாரி நீங்க எஃபோர்ட் போடுறதுக்கு ஏத்த மாரி, அது உங்களுக்கு உண்டான ரிவார்ட்ஸும் குடுக்கும். அ அண்டர் தி ரைட் டைம் எல்லாமே சரியான நேரத்தில, சரியான மனிதர்கள் மூலியமா, சரியான அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அ ஒன்லி திங் அந்த அனுபவங்கள் வரம்போது, நம்ம மைண்ட் வந்து ஓப்பனா வச்சுக்கிட்டு, அந்த அனுபவங்கள ஏத்துக்கிட்டு, அந்த அனுபவங்கள வாழ்றது தான் நமக்கு உண்டான சரியான பாத. அத மட்டும் நெனச்சுக்கோங்க. அ எதுவுமே காலம் தள்ளி இன்னும் கிடைக்கும். அ காலம் போயிருச்சு அப்படின்னு நெனைக்க வேணாம். இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட லைஃப் வாழ்றதுக்கு அவ்வளோ ஈஸியா தான் இருக்கு. யாரும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு, நம்ம விட்டாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு இனிமேல் வந்து ஒரு விஷயம் ரொம்ப நம்ம எஃபோர்ட் போட்டா தான் கிடைக்கும். ரொம்ப வருஷங்கள் கழிச்சு தான் நமக்கு கிடைக்கும். அப்படின்ற சிந்தனையே வேணாம். நாளைக்கே உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். பிலீவ் மீ. எல்லாருக்குமே அப்படிதான். அப்படிலாம் நடக்கலன்னா யாருமே இயங்க முடியாது. எல்லாருக்குமே ஒரு 10, 15 வருஷம் எஃபோர்ட் போட்டா தான் ஒரு அதிசயம் நடக்குன்ற விஷயங்கள்லாம் நடந்தா, இன்னொன்னு நம்ம சர்வைவலா இருக்கிறதே ஒரு அதிசயம் தான். அ எவ்வளவோ பேரு ஆக்சிடென்ட்ஸ், டெத்ஸ் அ மூலியமா நெறைய விஷயங்கள் நடக்குது நம்மள சுத்தி. அண்ட் ஸோ எ ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலா நம்ம காரியங்கள் மூலியமாவோ, நம்ம வாழ்வியல் மூலியமாவோ நம்ம வாழ்க்கைய கடத்திட்டு இருந்தா தான் நமக்கு அந்த இந்த நெகட்டிவிட்டி நம்மள சுத்தி வரவே வராது. அப்படின்னு நான் நெனைக்கிறேன். எவ்ரிஒன் எல்லாருக்குமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். என்ன டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் எல்லாருமே ஒரு வே ஆஃப் லிவிங் இந்த டைம்ல சூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில பிலீவ் பண்ணீங்கன்னா, அதிலேயே டிராவல் பண்ணுங்க. ஆ மேக் ஷூர் யூ டோன்ட் ஹர்ட் எனிஒன் அலாங் த லைன். தட்ஸ் தி மெயின் மேட்டர். ஆ எண்ணங்கள விரிவா வச்சுக்கோங்க. ஆ பாசிட்டிவான திங்கிங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க. புத்தகங்கள் படிங்க. அண்ட் எண்ணம் போல் வாழ்க்கை. ராதே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம் அண்ட் ரிமெம்பர் த நேம் ஆனந்த். தேங்க் யூ.